ஈஸ்வரர் திருக்கோயில் தல வரலாறை பற்றி சொல்ல போறாங்க. உஷா சேஷமணி ரெடி? ஓகே. நமஸ்காரம். திருத்தணியூர் சப்தரிஷீஸ்வரர். இக்கோவில் இருக்கும் இடம் திருச்சி முசிறி மாவட்டத்தில் உள்ள திருத்தலையூர் ஆகும். சப்த ரிஷிகள் வழிபட்ட தலமாகையால் இறைவன் சப்த ரிஷீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் குங்குமாம்பிகை. இத்தலம் 7000 ஆண்டு பழமையானது. ராவணனினால் வணங்கப்பட்ட தலம். ஒருமுறை ராவணன் இலங்கையில் இருந்து கைலாசம் செல்லும் வழியில் சிவ வழிபாடு செய்வதற்கு எண்ணி இக்கோவிலுக்கு வந்தான். அந்நேரம் சப்த ரிஷிகள் சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்தனர். ராவணனை பார்த்து பயத்தினால் மருத மரமாக மாறி நின்றனர். இதுவே இன்று கலவிருட்சமாக இக்கோவிலில் காணப்படுகிறது. மேலும் ராவணன் ரிஷிகள் வழிபட்ட லிங்கத்தை நான் வழிபடுவதா என்று எண்ணி தானே புற்று மண்ணினால் சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்தான். வழிபடும் போது சிவலிங்கம் மறைந்து போனதால் மேலும் இறைவனை வேண்டி இக்கோவில் திருக்குளத்தின் முன் யாகம் செய்தான். அப்படியும் சிவன் தோன்றாததால் தனது ஒவ்வொரு தலையாக கொய்து யாகத்தில் இட்டான். கடைசியாக 10வது தலையை திருகி போடும்போது இறைவன் நெற்றிக் கண்ணுடன் காட்சி கொடுத்தார். இந்த யாகத்திற்கு இடையூறாக ஏற்படாத வண்ணம் அவர் மனைவி மண்டோதரி தவளையாக மாறி பாதுகாப்பாக இருந்தார். இன்றும் இக்குளத்தில் தவளைகள் காணப்படுவது இல்லை. 10 தலை ராவணனால் வழிபாடு செய்த மிக பெரிய சிவலிங்கம் சுற்று பிரகாரத்தில் இன்றும் உண்டு. ரிஷிகள் வழிபட்ட சிவலிங்கம் மூலவர் ஆகும். சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து அகோர வீரபத்திரர் தோன்றினார். அவரும் இச்சன்னதியில் தற்போது இருக்கிறார். ராவணன் தனது தலையை திருகி யாகத்தில் போட்டதால் இவ்வூர் திருகு தலையூர் என்று அழைக்கப்பட்டது. பின்பு மருவி திருத்தலையூர் ஆனது. இங்குள்ள தலவிருட்சம் மருத மரம். இது பூ பூக்கும், காய் காய்க்கும். ஆனால் இதன் விதையிலிருந்து இன்னொரு மரம் உருவாகாது. இதில் பல முடிச்சுகள் காணப்படும். இது பிரம்மாவின் ஒவ்வொரு ஆயுளை குறிப்பதாகும். ஒரு சமயம் இந்திரனும் இந்திராணியும் சிவ வழிபாடு செய்ய பூலோகம் வந்தபோது அக்கினி முகாசுரன் என்னும் அசுரனால் தாக்கப்பட்டார்கள். அந்நேரம் பிருகத் சக்கரவர்த்தி என்னும் அரசன் அந்த அசுரனை அழித்து அவர்களை காப்பாற்றினார். இதனால் அவருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க திருவண்ணாமலை திருக்குளத்தில் மூழ்கிய போது அசரீதி ஒன்று கேட்டது. திருத்தலையூர் சென்று சிவனை வழிபடும்படி சொன்னது. அதன்படி பிருகத் சக்கரவர்த்தி திருத்தலையூர் சென்று வழிபட பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. பின்பு அவரே இக்கோவிலை கட்டினார். மேலும் 64 நாயன்மாரில் 16வது நாயனாரான ருத்ர பசுபதி நாயனார் இங்குள்ள திருக்குளத்தில் ருத்ர ஜபம் செய்து முக்தி அடைந்தார். மேலும் இக்கோவிலில் இருக்கும் மூலவருக்கு காலையிலிருந்து மாலை வரை சூரிய ஒளி பட்டபடி இருக்கும். இங்குள்ள குங்குமாம்பிகையை வழிபட்டு வர திருமண தடை நீங்கும். இவையே இத்தலத்தின் சிறப்புகள் ஆகும். எனது குலதெய்வம் கூட. நமஸ்காரம். மேலும் எங்கள் இலங்கையில் இருக்கும் திருக்கோணேஸ்வரம் என்ற சிவன் ஆலயத்தின் மேல் பாடப்பட்ட ஒரு தேவாரத்தையும் நான் பாடலாம் என்று இருக்கிறேன். நிறை கலரவம் சிலம்பொலியலம்பும் நிமல நீரணி திரு மேனி பறைகளு மகளோ பாகமாய் புணர்ந்த வடிவினர் கொடியணி விடைய கரைகளு சொந்தம் காரகி பிளவும் அளப்பெரும் கனமணி வரன்றி உரை கடலோட நித்திலம் கொள்ளிக்கும் கோணமா
வந்தாரே. திருச்சிற்றம்பலம்.